next the total charge induced in a conducting loop when it is moved in a magnetic field depends on அப்படி கேக்குறாங்க. அதாவது ஒரு லூப்புக்கு என்னது magnetic fieldல வந்து மூவ் ஆகுது. அப்ப அந்த total charge எப்படி இருக்கும் அப்படி கேக்குறாங்க with respect to flux அப்படின்றாங்க. அப்ப அதெல்லாம் பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ங்கிற क्वेश्चन வந்திருக்குது. சோ அதனால வந்து நம்ம டைரக்ட்டா ஃபார்முலா எடுத்துக்க வேண்டியதான். அப்ப நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் that is I கரண்டோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா I = Q divided by T ரைட்டா. I யோட வேல்யூ கரண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா Q divided by T எழுதிக்கலாம். நமக்கு தேவை வந்து Q தான் கேட்டிருக்காங்க. பாருங்க இந்த டோட்டல் சார்ஜ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சார்ஜ் வேணும். அப்ப Q = I × T ரைட்டா. சார்ஜ் flow with respect to time this is called the current ரைட்டா. அப்ப is nothing but அப்ப நமக்கு எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா dq divided by dt therefore அப்ப dq into இத dt எழுதிக்கலாம். அப்ப நமக்கு வேணுங்கிறது சார்ஜ் மட்டும் அப்ப என்ன பண்ணி இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அப்ப இன்டகிரேட் பண்ணா என்ன பண்ணுவீங்க அப்படினா அப்ப integral dq = q I ங்கிறது கான்ஸ்டன்ட் கரண்ட் என்ன அப்ப அத வெளிய எடுத்துக்கலாம். அப்ப dt சரியா फ्रेंड्स இப்போ வந்து இந்த I இருக்கு பாத்தீங்கன்னா இந்த I வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியதா மாத்தி எழுத வேண்டியதா அக்கார்டிங் டு தி ஓம்ஸ் லா. அப்ப நமக்கு தெரியும் V IR அப்ப I இருக்குது. அப்ப I V/R ரைட்டா. இப்போ இந்த V அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா வோல்டேஜ் இது சம்திங் பட் EMF நமக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்றோம். சொல்றா வந்து இஸ் எப்சிலான் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்சிலான் இஸ் சம்திங் பட் இந்த இடத்துல வந்து நாட் பெர்மிட்டிவிட்டி இட் இஸ் வோல்டேஜ் அது EMF அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும் I க்கு பதிலா எப்சிலான் டிவைடட் பை R இன்டெகிரல் லோட போட்டுக்கலாம். உங்க பிரச்சனை இல்ல dt ரைட்டா. இதுல வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும் R அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதை வெளிய எடுத்துங்க. அப்ப இன்டெகிரல் 1/r இன்டெகிரல் எப்சிலான் × dt ரைட்டா. फ्रेंड्स இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன தெரியும் ஃபாரடேஸ் லா அல்லது லென்ஸ் லா. ஃபாரடேஸ் லா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா எப்சிலான் proportional to d/dt ரைட்டா. அதாவது change of magnetic flux with respect to time is proportional to the induced EMF அல்லது voltage. அதாவது பாத்தீங்கன்னா ஃபாரடேஸ் லா இத நம்ம வந்து மேக்னிட்யூடா நம்ம சொல்லும்போது வந்து பாத்தீங்க அப்படினா எப்சிலான் = -d/dt அப்படிங்கும். இது வந்து மேக்னிட்யூடா சொல்லுது. அதாவது நம்ம அப்ளை பண்ண வேண்டிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கும் இது இந்த வோல்டேஜ். அதாவது அதுக்கான நெகட்டிவ் மீனிங் ரைட்டா. அப்ப இந்த ஃபார்முலா தூக்கி நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க வேண்டியது. அப்ப q = 1/r இன்டெகிரல் எப்சிலானுக்கு என்ன போடுறோம் -d/dt into dt ரைட்டா. ரைட். அப்ப இந்த dt யும் dt கேன்சல் பண்ணிக்க வேண்டியது. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க 1/r இந்த மைனஸ் எழுதுங்க இன்டெகிரல் d5 ரைட்டா. அப்ப q அப்ப இதுல இருந்து நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. அப்ப என்ன சொல்லுங்க பாருங்க அப்ப அந்த q அப்ப பாருங்க the total charge induced in the conducting loop when it is moved in the magnetic field depends on that is a total magnetic flux. ஏனா இது வந்து இன்டெகிரல் போட்டுறோம் அப்படினா இந்த ஒன்னு மட்டும் இல்லன்னு அர்த்தம். சம் பண்ணிக்கிட்டே போறோம்னு அர்த்தம். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படினா இதுக்கு மீனிங் வந்து total magnetic flux total change in magnetic flux. அப்ப ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். இதுல வந்து ரேட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டைம் வரும். டைம்ங்கிறது இல்ல. சோ அதனால வந்து ஆப்ஷன் A வராது. சோ நெக்ஸ்ட் பாருங்க ஆப்ஷன் C total change in magnetic flux ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். ஏனா இன்டெகிரேஷன் இருக்கு. இதுக்கு மீனிங் வந்து ஆப்போசிட் இருக்குங்கிறது மீனிங் ரைட்டா. அவ்வளவுதான். சரி நெக்ஸ்ட்